Taste the Daily. வணக்கம் நேர்களே, நியூஸ் ஜேவின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் கவனம் பெற்றதாகவும் இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள், ஸோ இது உங்கள் பார்வையில் இது அவசியமா அனாவசியமா? சட்டத்தில், அரசியல் சட்டத்தில் இந்த பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் இதை செய்ய வேண்டும். இதுதான் முதல்ல தமிழ்நாட்டில் இந்த சிறப்புங்கிற உரப்புங்கிற வார்த்தையெல்லாம் இனிப்புங்கிறதுலாம் அந்த அதிகாரி தனக்கு ஒரு பேர் கிடைக்கணும்னு சேர்த்துக்கிட்டது. தேர்தல் அதிகாரி மத்தியில் இருக்கிறவன் தான் ஏதோ சிறப்பாக செய்ததாக இருக்கணும், மற்ற இது செய்கிறது அவன் கடமை. 3 வேளை சாப்பிட்றோங்கிற மாதிரி இன்னைக்கு விருந்துன்னு சொல்கிறான், அவ்வளவுதான். அப்போ இது அவசியமானது தான், 100க்கு 100 அவசியம். திமுக இதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுக்கு நியாயம் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அவங்க தோக்கட்டுமே. உச்ச நீதிமன்றத்தில் சில விஷயங்களை நாம் வெல்கம் பண்ணணும், அப்போ சந்தோஷமாக போ. சுப்ரீம் கோர்ட் வேணான்னுடுச்சுன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். பாருங்கள், அவர் வேணும்னு தான் சொல்கிறார், இப்போ வேணாங்கிறார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. கமலஹாசனும் அதான் சொல்கிறார், நிச்சயமாக வேணும். நான் அதுக்காகவே பார்த்தேன் அந்த சர்வ கட்சி ஏதோ ஒன்று. திரு ஸ்டாலின் வேணும், இப்போ செய்யாத. ஏன் இப்போ நாங்கள் பொய் ஓட்டாக சேர்த்து வச்சுருக்கோம் 26க்கு, அதை நீ இடுங்கி விட்டுட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். அப்போ பொய் ஓட்டுக்காக பயப்படுறாங்களா? அவங்க தான் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு காரணம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்களா? எனக்கு நானும் ஏதாவது காரணம் சொல்லுவார்கள்னு எதிர்பார்த்தேன். ஒரு காரணம் பண்டிகை காலம். 4 நவம்பர்லேருந்து 4 டிசம்பர் வரைக்கும் பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய பர்த்டே வருது. அதை ஒரு பண்டிகையான்னு எனக்கு தெரியல. மழைக்காலம்ன்றாங்க. மழைக்காலம் அப்போ வெயில் காலத்தில் உண்டா? ஏதோ காலம் ஒரு காலம் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அவங்க பண்டிகை தான் சொல்கிறாங்க. பண்டிகை காலத்தில் வேண்டாம். எப்போ பண்ண முடியும்? தேர்தலுக்கு ரொம்ப முன்னாடி பண்ணாலும் அந்த லிஸ்ட்டு சரியாக வராது. மிக மிக அருகாமையிலையும் நீங்கள் ஜனவரிக்கு போனால் ஐயோ பொங்கல், தமிழனை அவமானப்படுத்துறீங்க நீங்கள், தமிழனுடைய ஒரே பண்டிகை, அதை கெடுக்கிறதுக்குன்னே மோடி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டார் உங்களை. அதாவது கொஞ்சம் அச்சம், மானம் இவங்களை வைத்து பேசுறதுன்னா யோசித்து பேசுகிறோம். இல்லாட்டி நீங்கள் என்ன வேணாம். இது வரைக்கும் இந்த காரணத்துக்காக வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இன்னும் காரணம் வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, பீகாரில் கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள். மன்னிச்சுக்கோங்க, அமெரிக்கா ட்ரம்ப்பு ஜெயிச்சதுக்கு ரஷ்யா காரணம்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமோ? இந்த எலெக்ஷனில் இல்லை, போன தடவை மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவின் சதின்னுட்டு அது கைத்தட்டம் ஒரு 1000 பேருக்கு நம்மகிட்ட இருக்கான். தமிழ்நாட்டில் ஏன் வேண்டாம்? நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிறீங்க, நான் அதுக்கு வர்றேன். பீகாரை நான் அவாய்டெலாம் பண்ணல மேடம். இப்போ ஏதோ ஒரு அழகி கூட போட்டிருக்காங்க ஹரியானால. ஆமாம், கரெக்ட். அதை நான் ஓடலை கண்டுனா. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் காரணத்துக்காக செய்யாதீங்க. இருக்கிற லிஸ்ட்டு 100க்கு 100 சரின்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரா எங்கேயாவது? இல்லை, அவங்களே போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத அவங்களும் அதை கூட அவங்க ஒத்துக்க வேண்டாம். இந்த லிஸ்ட்டு 100க்கு 100 100% சரின்னா இன்னொரு தடவை வேண்டாம். கரெக்ட் வேணும். எலெக்ஷன் எதுக்காக? எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷனுக்கு தான். இந்த தடவை ஜெயிச்சுட்டா மீதியை பார்த்துக்கும். அதுதான் உங்களுடைய ஆட்டிடியூட். என்ன எதிர்பார்க்குற? ஒரு பெரிய கட்சி இந்தியாவில் 23 பாராளுமன்ற நாடாளுமன்ற கீழவையில் ஒரு பெரிய விஷயம். அது நான் மறுக்கலை. என்ன சொல்லணும்? இப்போ இன்னன்னார சேரு இன்னன்னார எடுத்துரு,
சொல்லுங்கள், குறைஞ்சது ஒரு 6 மாதம் அந்த அட்ரஸில் இருந்திருந்தால் அவனை சேருங்க, இல்லாட்டி சேர்க்கப்படாது. ஒரு நியாயமாக நம்ம ஏற்றுக்கலாம். இன்னும் இல்லாட்டி நேற்று காலில் இவங்க இன்னைக்கு எடுக்கிறாங்கன்னு ஒன்று 3 நவம்பர் அன்றைக்கி போய் படுத்துக்குவான் அந்த வீட்டில், காலியாக இருந்த வீட்டில். அவனை சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்? இவனுக்கு வேண்டிய சொந்தக்காரன் ஜாதிக்காரன் அந்த தொழிலில் நிற்பாங்கிறதுக்காக போயிடுவான். அதை மாதிரி ஏதாவது இன்னென்ன கேட்டகரி சேர்க்காதீங்க. தைரியம் இருந்தால் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து வேலை செய்கிறவன் சேர்க்கக்கூடாதுன்னா தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். தைரியம் கிடையாது உங்களுக்கு, ஆனால் அவனை நம்பி தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஒரு பேர் சொல்லாமல் டிவி சொல்கிறேன் மேடம் உங்களுக்கு. நான் ஒரு 12 வருஷம் அந்த டிவிக்கு பெரிய பாப்புலர் டிவி, தமிழ்நாட்டினுடைய முதல் தனியார் டிவி. டிடிக்கு எடுத்த பிறகு தமிழ் 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 தமிழுக்கு வாய்கிழியே பேசுவான். உள்ளே போனால் விட மாட்டேங்கிறான். என்னடான்னா கம்ப்ளீட் நார்த் இண்டியன்ஸ் வேலை செய்கிறது, பாச்சன்பாடிலேருந்து உள்ள வரைக்கும். அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல. நான் திரும்பிட்டேன், கார் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்புறம் அந்த இன்சார்ஜ் ஓடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு, எதுக்கு சொல்கிறேன்னா, வாயில் இவர்கள் பேசுவது ஒன்று, நடந்து கொள். அவனுக்கு அவ்வளோ பேர் வேலை செய்கிறான் அந்த டிவியில், 100 பேர் இருக்கான். விட்டு வேணாமா அவனுக்கு? அப்படியாவது ஸ்டாண்ட் எடுங்க சார். நார்த் இந்தியனா, பீகார்காரனா 6 மாதம் இங்கே இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி திருப்பூரில் அது பெரிய பிரச்சனை தான் எனக்கு தெரியும். திருப்பூருங்கிறது இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாக மாறிடுச்சு. அட்லீஸ்ட் பேன் இண்டியா சிட்டி. எல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. நாம் அவனுக்கு வேலை கொடுக்குறோம், நமக்கு அது சீப்பாக இருக்குது. அவனை இங்கே கூட்டாடுறது காரணம் நமக்கு சீப்புங்கிறதுனால. அவன் நம்மளால் வேலைக்கு வர மாட்டேங்கிறான், அவன் வர்றான். என்ன கேட்குறத கேளுங்க. இப்போ ஸ்டாலின் பேசுகிறப்போ, இப்போ ரீசெண்டாக பேசுகிறப்போ சொல்கிறாங்க, இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு போராட்டம், திமுக இதில் போராடணும். அவங்க ஜனநாயகம் எப்படி கொல்லப்படுதுன்னு தானே நான் கேட்குறேன். எஸ்ஐஆர் வந்துவிட்டால் 1 2 3 4 இப்படிலாம் ஜனநாயகம் செத்துரும். சொல்லுங்கள் சார், நானும் சேர்ந்து குரல் கொடுக்குறேன். ஜனநாயகத்தை காப்பாற்றணும்டா. எதையுமே சொல்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு திமுக காரனுக்கு அறிவில்லை. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுற வாக்காளர்களை நீக்கிறதுக்கான திட்டம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலப்பையும் ஒரு எலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணி ஆகணும். தூசு தட்டி போகி அன்னைக்கு பொங்கலுக்கு குடும்ப வீடை ரெடி பண்ணுறோம்ல, அதே தான்மா வேறு வகையில் சொன்னால். லிஸ்ட்டை செத்து போயிட்டுவன், இருக்கிறவன், வெளியூருக்கு போயிட்டுவன், இதெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு இது எல்லா காலங்கள்லையும் பண்ணியிருக்கோம்ல. 21 தேர்தலுக்கு பண்ணலையா இதை? இந்த சிறப்புங்கிறப்பு விட்டுருங்க, அந்த வார்த்தை தான் சொல்லிட்டேன். அங்கே இருக்க சென்ட்ரலில் இருக்க தேர்தல் அதிகாரி இன்னொரு பதவி கிடைக்குமான்னு கண்டுபிடிச்ச வார்த்தை அது. அதை தவிர இது ரொட்டீனாக நடக்கிறது தான். இன்றைக்கி தயவு செய்து யாராவது ஒருத்தரை இன்னென்ன காரணத்துக்காக இது வேண்டாம், இன்னென்ன இவங்க செய்ய போகிறாங்க, அதை செய்யக்கூடாது, இவ்வளோ தானேங்க மேடம். அதில் ரொம்ப எளிது. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றுமே கிடையாது அவங்களால சொல்கிறது. இப்போ மேபி 2026 தேர்தலில் ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா, இதனால தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்ற காரணத்தை இப்போவே இவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்களா? நியாயம் தானே. அது என்ன தப்பு இருக்குது அதில்? எதையாவது ஒன்று சொல்லி ஆகணும், ஒரு காரணம் அவங்களுக்கு. அதுக்கு நாங்கள் அப்பயே சொன்னோம், கேட்கல, இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ கூட ஒரு கஷ்டமும் இல்லை. 4 டிசம்பர் வரைக்கும், இன்னொரு 15 நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 20 டிசம்பர் வரைக்கும் கூட போகலாம், தப்பு இல்லை. தயவு செய்து ஒவ்வொரு வார்டுலையும் திமுகவுக்கு ஒரு வட்ட செயலாளர் இருக்கார், அண்ணா திமுகவுக்கு இருக்கிறார், சின்ன கட்சிகளுக்கு இருக்கிறாங்க சார். போனால் எங்கள் வார்டில் 135வது வார்டு சென்னையில், இதில் 16,000, ஒரு சும்மா கணக்கு சொல்கிறேன், ஒரு 16,000 ஓட்டு இருந்துச்சு எஸ்ஐஆருக்கு முதல்ல. இப்போ 18,200, 2,200 கூடியிருக்கு. இந்த 2,200 தான் இவன் கந்தன், சிஷ்யன், நாராயணன், கிருஷ்ணமூர்த்தி, ஜான் ஜோசப், முகமது அப்துல்லா, இவெல்லாம் இங்கே கிடையாது சார். இருக்குது, ஆனால் 2,200 கூட ஆயிடுச்சு. 500 பேர் இல்லை சார் மீதெல்லாம். இவன் எப்பயுமே இல்லை சார். இப்படி உங்கள் வெப்சைட்டில் போடுங்க நாளைக்கு காலையில். உங்கன்னா உங்களை சொல்லலை மேடம், நான் டிஎம்கேனுடைய வெப்சைட்டில் எந்த கட்சி
ஆள் கூட சேர்த்துட்டாங்க இல்லை எடுத்துட்டாங்க, ரெண்டும் வரும். டெலிஷன் அடிஷன் தப்புன்னு நினச்சா எல்லா கட்சிக்கும் வெப்சைட் வச்சுருக்கிறீங்க, ஒரு பேஜ் தனியாக ஓப்பன் பண்ணுங்கள், போட்டு போங்க, இவனெல்லாம் சேர்த்துருக்காங்க கிடையாது. இப்போ ரீசெண்டாக கொளத்தூர்லையும் சரி 1000 விளக்கும் சரி, ஒன்று முதலமைச்சரோட தொகுதி, துணை முதலமைச்சர், 2 தொகுதியிலையும் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இருக்கிற வாக்களை விட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு அதிமுக சார்பாக அது எண்ணிக்கையோட மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. கரெக்டுமா. இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு நீக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, கொடுத்தாங்க, நான் மறுக்கலை, நீக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ஏடிஎம்கே வரவேற்குது, நியாயம். ஏடிஎம்கே ஒரு அடிஷனல் காரணம் சொல்லுது, இவங்க சேர்த்துருக்கலாம், இது இயல்பு, நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை. எல்லா கட்சிகள்லையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எஸ்ஐஆர் அவங்க ஆதரிக்கிறாங்க. இதை எதிர்கட்சி விழிப்பாக இருந்தால் ஆளுங்கட்சி ஆள் சேர்க்குதுங்கிற குற்றத்தை நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஆளுங்கட்சி விழிப்பாக இருக்குமானால் எதிர்கட்சி ஆள் சேர்க்க புதுசாக சேர்க்க முடியாது. ஏன்னா அந்தந்த தெருவில் உள்ளவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். செக்ரட்டேரியட்டில் உட்காந்தோ எடப்பாடியில் உட்காந்தோ பார்க்குறது இல்லைங்க மேடம். ஏதோ ஒரு கிராமத்தில் கற்பகம் நகர் 18வது தெரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு எல்லா கட்சியிலையும் எத்தனை பேர் இருக்கான், முதல்ல எத்தனை பேர் இருந்தால் எஸ்ஐஆருக்கு பிறகு எத்தனை பேர் இருக்கான், லிஸ்ட் எடுத்து கொடுத்துருவாங்கன்ட்டு. இந்த விழிப்பாக பார்க்குறாங்கிற எண்ணத்தை நீங்கள் பரப்பிட்டீங்க. எல்லோரும் டிவி வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ½ தான். பண்ணிட்டீங்கன்னால் எந்த பிரச்சனையும் ஒரு 10 இடத்துல காமிச்சாலே ஏடிஎம்கே கேஸ் போடட்டும், அவர் சுப்ரீம் கோர்ட் போகிறேங்கிறார்ல, தப்பு இல்லை, காசு இருக்கு, போகட்டும். அவங்க இல்லை திமுகவோட இப்போ இந்த மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் தான் இதை பண்ண போகிறாங்க. ஸோ கூட அவங்க திமுகவோட வாக்குச்சாவடி முகவர்களும் கூட தான் இருக்க போகிறாங்க. ஸோ தன்னோட மாநில அதிகாரிகளையும் நம்பாம தன்னோட வாக்குச்சாவடி முகவர்களையும் நம்பலையா? அங்கே என்ன வித்தியாசம் வருதுன்னா மேடம், கவர்மெண்ட் சர்வெண்ட்டு காங்கிரஸ்லேயும் இருக்காங்க, ஏடிஎம்கேலையும் இருக்காங்க, டிஎம்கேலையும் இருக்காங்க. அதை தான் அவங்க பதிலாக சொல்கிறாங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வின்னு நான் அங்கீகரிக்கிறேனே தவிர நியாயமான கேள்வி இல்லை. ஏன்னா எல்லா ஜாதியிலையும் இல்ல அதிகாரிகள் நீங்க சொல்லலாம், ஆனா வாக்குச்சாவடி முகவர்கள் இவங்க கட்சிக்காரங்க தானே, கூட போவாங்கல்ல, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? போகணும், போறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கட்சியும் கூட போறது ஏற்பாடு செய்யணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஒரு வீடு குடிசை, எத்தனை பேர் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும்? அதிகாரியே 3 பேர் குறைஞ்சபட்சம் போவான். ஏதோ ஒருத்தன் பிடிக்க ஒருத்தன் 7 கட்சிக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் உள்ளே போக முடியுமா? அந்த வீடே கிடையாது. ஆனால் அது சொல்லலாமே தவிர நான் சொன்ன மாதிரி அவன் அனௌன்ஸ் பண்ணுறான் இல்லையா, அப்போ சொல்லலாம். பாரியா 4-11க்கு முந்தி இவ்வளோ பேர் இருந்தான் அந்த ஹோட்டலில், இந்த வீட்டில், இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறான், கண்டுபிடிக்க உங்களுக்கு முடியும். பல இடத்துல வேலை செய்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனில், ஹோட்டல்லையும் ஓட்டு வச்சுருக்கிறாங்க, கடைகள்லையும் ஓட்டு வச்சுருக்கிறாங்க. அது முதல்ல தவறுன்னு கொண்டாடணும். அவன் வீட்லேயும் வச்சுருப்பான். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து வேலை செய்கிறவன் அவங்க ஊர்லேயும் வச்சுருப்பான். முந்தி இருக்குது, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரினியூவாக இருக்கும் அங்கேயும். இவனை அன்னன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, அங்கே நிற்க வச்சு இவனை. அதை மாதிரி எடுத்தால் நடக்காது. அதை கூட ஒருத்தர் சொல்லலாம். இப்போ நீங்கள் யார் இருக்கிற 3 தடவை போகணுங்கிறாங்கல்ல, ஒரு தடவை இல்லைன்னா அடுத்த தடவை. அன்றைக்கி ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினத்தந்தி பேப்பரையோ ஏதோ ஒரு பேப்பரை அவங்க கொடுத்து அந்த தேதியோடு இப்படி பிடிச்சிக்கிட்டுன்றா அந்த வீட்டில் அவன் இருக்காங்க. அவ்வளோதான் அதிகாரி செய்ய முடியும். அதுக்கு மேலே அதிகாரி தினம் அங்கே தான் போய் படுக்கிறானான்னு பார்க்க முடியாது. இந்த அளவு செய்தாலே குறைஞ்சிரும். இப்போ இவங்க வழக்கு தொடுத்துருக்குறாங்க இல்லை, இது வந்து நவம்பர் 14ஆம் தேதி விசாரணைக்கு வருது. ஆனால் இது என்ஆர் இளங்கோ பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, முதல் நாளே இவங்க இந்த அதிகாரிகள் வந்து அதுக்கான படிவத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கவே இல்லை, 30 நாளில் ஒரு நாள் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் இருக்கிற 29 நாளில் இவங்க எப்படி இந்த பணிகளை முடிக்க முடியும், அவசர அவசரமாக எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாதான். இதை எதிர்பார்த்து தான் 20 டிசம்பர் ஆக்குங்க, ஒன்றும் அதனால் தவறு இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால் இதை செய்யலாம். இது எதிர்க்கட்சி விழிப்பாக உண்மையிலேயே இருந்தால் ஆளுங்கட்சி செய்ய முடியாது, ஆளுங்கட்சி விழிப்பாக இருந்தால் எதிர்க்கட்சி செய்ய முடியாது. இந்த ஆளுங்கட்சி
திருட்டு ஓட்டை சேர்த்துருக்கு எடுத்துருவாங்கன்னு பயப்படுறது உண்மைதான். சரி, திருட்டு ஓட்டுக்காக பயப்படுறாங்க. 100%. ஓகே, அப்ப பார்க்கலாம் எஸ்ஐஆர் வந்து எந்த மாதிரி முடியுது, திமுகவுக்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா முடியுதா அப்படின்றத தேர்தல் முடிவுகள்ல பார்க்கலாம். கருத்துக்கு நன்றி மேடம். நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.